வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு, இன்டோர் பிளான்ட். ஸோ இதை எப்படி ப்ரொபகேஷன் பண்ணுறது, இதை எப்படி வந்து இன்னொரு செடியாக வளர்க்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது மண் பார்த்திங்கன்னா தெரியும், ஆர்டினரி பிளான்ட்டுக்கு வந்து செம்மண் கலவை போடுவோம். பட் இது வந்து ப்ரீத்திங்க்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நிறைய கொக்கோபீட்டு போட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இது ப்ரொபகேஷன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமா சொல்லலை. நிறைய சர்ச் பண்ணிவிட்டேன், அண்டு கார்டன்லேயும் கேட்டுட்டேன். இந்த மாதிரி இருக்கிறதுல கட் பண்ணிவிட்டு அதை வந்து மண்ணில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி வருதுன்னு ரிசல்ட் பார்க்கலாம். எனக்கு ஒரு பயம்தான், அதனால் நான் வந்து ஃபுல்லாக நிறைய எடுத்துக்காமல் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுனால ஒரே ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதை 2ஆ 3ஆ வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கட் பண்ணிடுவோம். இப்போ 2ஆக கட் பண்ணியாச்சு. அவங்க 3ஆக கூட கட் பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கட் பண்ணி இருக்கிற அடிப்பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப்லையும் கட் பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாட்டில் மண் கலவை பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்மளோட செடியை நடவு பண்ணிடலாம். இது எப்படி இருக்குன்னு, இது வந்து ரொம்ப வெயில் படணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ளால் வெயில் படாத இடத்துலையே வைக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் காற்றோட்டமாக லேசாக வெயில் படுற மாதிரி, சுத்தமாக வெயில் தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் காற்றோட்டமாகவது இருக்கணும். வெளிச்சம் இருக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ இதை இப்போ வச்சிடலாம். இந்த மாதிரி நான் ரொம்ப டீப்பாக வைக்காமல் லைட்டாக வச்சுட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிறேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம வீட்டில் என்னென்ன இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். பாய்.